நான் ஆ மதுரையில இருந்து ராஜி பேசுறேன். சொல்லுங்கம்மா. ஒவ்வொருத்தவங்க பேசுனதுல இருந்தும் வந்து நெறைய பேரோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. பட் ம் நீங்க சொன்ன விஷயங்கள எடுத்து அப்ளை பண்ணவங்க வந்து அவங்க லைஃப்ல வந்து பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. ம் ஒவ்வொன்னும் கேட்கறதுனால வந்து பெனிஃபிட் அடைய மாட்டோம். நீங்க சொல்ற விஷயங்கள எடுத்து அப்ளை பண்ணணும் அப்படின்றது ம் எல்லாரோட விஷயத்துல இருந்து எனக்கு கிடைச்சிருக்கு. நானும் ம் பர்சனலா அத வந்து நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் வந்து ம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள பார்க்கும்போது வந்து சிம்பிளான ஹவுஸ் ஒய்ஃப், 2 குட்டி பசங்க, ம் ஃபினான்ஷியலியும் புரோக்கனு, ஹெல்த்தும் பயங்கர டிட்டோரியேட். அந்த ம் மாரி ஒரு சிச்சுவேஷன்ல உங்கள பார்த்தேன். ம் உங்களோட உங்களோட நீங்க சொல்ற விஷயங்கள கேட்டு நான் அப்ளை பண்ணாம இருந்திருந்தா, கண்டிப்பா என்னோட 2 பசங்களோட அம்மா, அப்பா வீட்டுக்கு போயிருப்பேன். கண்டிப்பா அம்மா, அப்பாவோட தான் இருக்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன். நீங்க ம் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து அப்ளை பண்ணதோட விளைவு இன்னைக்கு என்னோட லைஃப்ல வந்து ஹாப்பியா இருக்கேன். நல்லா ம் ஹெல்த்தியா இருக்கேன். பிளஸ் வந்து ம் என்னோட ஃபேமிலியோட ஹஸ்பண்ட், பசங்க 2 பேரையும் வந்து காலேஜ் வந்து பொண்ணு யூஜி முடிச்சுட்டு பிஜி போறா. பையன் யூஜி முடிச்சு யூஜி இப்ப செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு நல்ல ம் ரெசிடென்சியல் ஸ்கூல்ல அந்த டைம்ல வந்து படிக்க வச்சேன். அது ம் எல்லாத்துக்கும் காரணம் உங்கள நான் பார்த்த ஒரு விஷயம் தான். நான் ஒரு ஓகே. நீங்க இன்னொரு அப்பாவ ஓகே பார்த்த இன்ஸ்பயர் மாரி நீங்க நான் ஃபீல் பண்றேன். நீங்க ஏற்கனவே இன்ஸ்பயர் ஆயிருக்கீங்க. உங்களுக்கு நீங்க ஆமா. சொல்லும்போது புரியுது. நீங்க இன்ஸ்பயர் ஆயிட்டு இப்ப இந்த இன்ஸ்பிரேஷன் பத்தி இப்ப இன்னைக்கு பேசுனாங்க இல்லையா? அதுல ஆமா. உங்களோட புரிதல் வந்துட்டு என்ன அப்படின்னா எப்படி இருக்கு? இதுல நீங்க என்ன நீங்க ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட ஜர்னில அப்படிங்கறத வந்துட்டு நான் கேட்கறேன் நான். நான் இந்த ஜேர்னில ஆட் பண்ணிக்கிற கருணா கேட்டார்ல சார், நீங்க எப்படி ஹானஸ்டா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ம் வந்து நீங்க நீங்க சொன்ன ஆன்சர் வந்து அப்ப எப்பவுமே ஹானஸ்டா இருக்கிறது எல்லாத்துக்குமே பிடிக்கும். வேணும்னு ஹானஸ்டா இல்லாம இல்ல. அப்ப ம் நம்ம வந்து அத வந்து ஒரு லைஃபா நினைச்சு இருக்கணும்ன்றது இல்லாம நம்ம வாழ ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அந்த பர்சனாவே நம்ம வந்து சேஞ்ச் ஆயிருவோம். ம் அத வந்து நாங்க வந்து பர்சனலா அப்ளை பண்ணா அவங்க மாரி நம்ம வந்து மாற முடியும். ஒரு இட்லி வியாபாரம் பண்ணிட்டு இருந்த பத்மா மேடத்தால அப்படி மாற முடியும்னா, அவங்க வந்து பண்ண விஷயங்கள வந்து நாங்க பண்ணணும். நீங்க நீங்க சொல்றத எடுத்து அப்ளை பண்ணணும் சார். ஓகே. ஆமாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீங்க எல்லாருமே சேர்ந்து என்ன இன்ஸ்பயர் பண்றீங்க? நான் காலையில 3:50க்கு எந்திரிக்கிறேன். நைட்டு 11:30 வரைக்கும் 11:30க்கு தான் நான் படுக்கிறேன் நானு. சரியா? அப்ப இந்த 1 ஹவர் வந்துட்டு உபயோகமா பண்றதுக்கு என்ன பண்ணணுங்கும்போது தான் எனக்கு இந்த கிளப் ஹவுஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஐடியா வந்தது. எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, பரவாயில்லையே உண்ட களைப்பு தொண்டனுக்கும் உண்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா, நீங்க இவ்ளோ பேர் வந்துட்டு இந்த டைம்ல வந்துட்டு நீங்களா வாலண்டரியா வந்து நீங்க இவ்ளோ பேர் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. இது வந்துட்டு என்ன அப்டின்னா ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கு வந்துட்டு என்ன அப்டின்னா என்ன சொல்றதுங்க, பீப்பிள் வந்துட்டு என்ன அப்டின்னா அவங்களோட லைஃப்ல மேல வரணும். நான் ஏன் இந்த 2லிருந்து 3 நான் வந்துட்டு சூஸ் பண்ணேன் அப்டின்னா, நெறைய லேடீஸு, ஹவுஸ் ஒய்ஃப்ஸு இந்த மாரி இருக்கக்கூடிய பீப்பிள் அவங்களோட லைஃப வந்து அவங்க நெறைய இன்ஸ்பயர் பண்ணலாம். என்ன பொறுத்தவரைக்கும் லேடீஸ் தான் மென்ன விட பவர்ஃபுல். அவங்க வந்து ஒரு அழுக்கு நைட்டி போட்டு ஒரு கரண்டியோட அவங்க ஒரு கையில விளக்கமாறும், ஒரு கையில கரண்டியோட அவங்க லைஃப வந்துட்டு முடிச்சுக்க கூடாது. இந்த 2 டூ 3யே வந்துட்டு நான் டெடிகேட் பண்றது யாருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஹவுஸ் ஒய்ஃப் லேடீஸ்க்காக தான் வந்துட்டு அப்படின்னா டெடிகேட் பண்றோம். இப்ப எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் அவங்களுக்கு இருக்காது. நீங்க உள்ள வரும்போது என்ன ஒரு மனநிலையோட நீங்க வரீங்களோ, இங்கிருந்து நீங்க போகும்போது சில லைவ் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு உங்க வாழ்க்கைக்கு தேவையான வாழ்க்கை கல்வியை வந்துட்டு என்ன அப்படின்னா சிலது உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கிடைக்கும். அப்படி கிடைக்கலனாலும் நீங்க கெட்டு போறதுக்கு வந்துட்டு இங்க வந்து எந்த விதமான வழிமுறைகளும் கிடையாது. ரெண்டாவது வந்து நான் ஒரு 22 வருஷமா நானு என்னோட பீப்புள் அப்படியே வந்துட்டு என்ன அப்படின்னா வாழ்ந்துட்டோம். இப்ப இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷன்ல வந்துட்டு காமன் பீப்புள் நிறைய பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா சஃபர் ஆயிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இப்ப யாராவது சொன்ன விஷயங்கள்ல இருந்து ஒரு சின்ன விஷயம் ஒரு ஸ்பார்க் அவங்களுக்கு கிடைச்சு அவங்க லைஃப் வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அவங்க இன்ஸ்பயர் ஆகி மற்ற பீப்புளை இன்ஸ்பயர் பண்ணும்போது இந்த கம்யூனிட்டி இந்த சொசைட்டி இந்த கண்ட்ரில நிறைய நல்ல விஷயங்கள் வந்துட்டு நடக்கும். ரெண்டாவது இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு தமிழ்ல நடக்கிறதுனால இது நமக்கு ஒரு லோக்கலான ஒரு மொழி புரியிற மொழியில நமக்கு ஃப்ரீயா இருக்கிற இந்த டைம் வந்துட்டு எல்லாருமே உபயோகமா யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஃபைனலா ஒரே ஒருத்தர் மட்டும் ஃபைனலா ஒருத்தர் வந்துட்டு சொல்லுங்க பார்க்கலாம் உங்களோட அனுபவங்கள். இன்னைக்கு நீங்க வந்து உங்களோட லேர்னிங் இன்ஸ்பிரேஷனல் லேர்னிங் என்னங்கிறத சொல்லுங்க பார்க்கலாம். குட் ஆஃப்டர்நூன் சார். அனிதா லக்ஷ்மணன், கோயம்புத்தூர்ல ஓகே, இருந்து. சொல்லுங்கம்மா. சார், இன்னைக்கு வந்து உண்மையை சொல்லணும் அப்படின்னா அந்த 2 to 3 வந்து என்ன பண்ணணும், ஃபேமிலி எல்லாம் பார்த்துட்டு 2 to 3ல வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப்ல இருக்கும்போது இந்த மாதிரி ம், ஒரு செஷன் பார்த்து நிஜமாவே வந்து அஸ் அ லேடியா நேத்தா இருந்தாலும் சரி இன்னைக்கா இருந்தாலும் சரி நிஜமா வந்து பயங்கரமா இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். என்ன அப்படின்னா நம்மளோட ப்ரொடக்டிவ் டைம்ல நல்ல விஷயத்த கத்துக்கிறதுக்கு ஒரு எக்ஸலண்டான ஆப்பர்ச்சுனிட்டியா இந்த கிளப் ஹவுஸ்ல இந்த செஷன் நடக்குது. ரொம்ப ம், நல்லா இருக்குங்க சார். என்ன ம், அப்படின்னா நேத்து வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தவங்க பேசினாங்க. இன்னைக்கு வந்து டாக்டர் ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்க
அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஹானஸ்டி அப்படிங்கறத எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இதுல, அதனாலதான் நான் இன்ஸ்பயர் ஆனேன் அப்படின்னு சொன்னாங்க. சோ நானும் என்ன நினைச்சேன் அப்படின்னா, அப்போ வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து எப்படி சொல்லணும், ஹானஸ்ட் இல்லாம நடந்துக்கிட்டாதான் வந்து மத்தவங்க பார்த்தாங்கன்னா, அதான் மத்தவங்களுக்காக வாழ்றது அப்படிம்பாங்க இல்லையா, நம்ம வந்து தப்பா செஞ்சாதான் மத்தவங்க முன்னாடி வந்து நல்லா வர முடியும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவாங்க. பட் இப்போ வந்து எனக்கு இந்த இந்த இதுல இன்ஸ்பயர் ஆனது என்ன அப்படின்னா, ஹானஸ்டி, அப்புறம் அந்த எனர்ஜி லெவல் சொன்னீங்க இல்லையா, சுபாஷ் சார் கேட்டாரு. அதாவது நம்ம எனர்ஜி லெவல் வந்து எந்த அளவுக்கு இருக்கோமோ அதை விட நம்ம ஹோல் டேல வந்து அதை எக்ஸஸ் பண்றதுக்கு வந்து ஒரு காலகட்டம் ஆகும்போது எல்லாருக்குமே பிரேக் ஆகும் அப்படின்னு. நாங்க டெய்லி பேசிஸ்ல இன்ஸ்பயர் ஆயிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம எனர்ஜி லெவல் டு த கோர் இருக்கும். நம்ம எந்த வேலை செய்யணும்னு நினைச்சாலும் நம்மளால அந்த டைம் டியூரேஷன் அதெல்லாம் பார்க்க முடியாது. இப்போ கூட சொன்னீங்க நீங்க, நான் 3:30 மணிக்கு எந்திரிக்கிறேன், 11 மணிக்கு 11:45 தூங்குறேன் அப்படின்னா டெய்லி பேசிஸ்ல நான் இன்னும் இன்ஸ்பயர் பண்றேன், என்னோட டைமை வேல்யூபிளா யூஸ் பண்றேன் அப்படின்ட்டு. சோ அந்த இன்ஸ்பிரேஷன் கேட்க கேட்க அஸ் அ லேடியா என்னாலையும் சாதிக்க முடியும், என்னாலையும் கண்டிப்பா வந்து லைஃப்ல சக்சஸ் ஆக முடியும். இப்போ அவங்க ப்ரொஃபஷன்ல சொன்னாங்க, டாக்டரா இருக்கேன், வெல்னஸ் கோச் ஆனேன், வெல்னஸ் கோச்ல இருந்து நான் இவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணேன், இவ்வளோ ஃபாரின் போனேன் அப்படின்ட்டு. ஸோ என்ன அப்படின்னா, இன்ஸ்பிரேஷன் டெய்லி பேசிஸ்ல இருந்துச்சு அப்படின்னா எங்க வேணாலும் போகலாம். ஆனா வந்து அது கரெக்டான இன்ஸ்பிரேஷனா ஹானஸ்டியா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பீக் போலாம். ஏன்னா அவங்க இட்லி கடை வச்சிருந்தேன் அப்படின்னாங்க. ஸோ அவங்களாலெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கும்போது ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு ஸ்டோரி ஒருத்தர் இன்ஸ்பயர் பண்ணுச்சுன்னா நம்ம எப்படி வேணாலும் மாறலாம். ஆனா அதுல கரெக்டான பாயிண்ட் எடுக்கணும். ஹானஸ்டிங்கிற பாயிண்ட் ஒன்று சொன்னாங்க. அப்புறம் நீங்க ஒன்று சொன்னீங்க, ஏழையா வந்து நம்ம பிறக்கிறது வந்து தப்பு அப்படின்னு, அதாவது ஏழையா இருந்தா நம்ம உருப்பட முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அது நம்ம மைண்ட்ல போய் ரெஜிஸ்டர் ஆயிடும். நம்ம தப்பா எடுத்துக்க கூடாது. எடுக்கிறத கரெக்டான பாயிண்ட் எடுத்து இன்ஸ்பயர் ஆனோம் அப்படின்னா லைஃப்ல வந்து சக்சஸ் ஆக முடியும் அப்படிங்கிறது நேத்தும் இன்னைக்கும் இந்த செஷன்ல ரொம்ப கத்துக்கிட்டேங்க சார். சூப்பர் சூப்பர், இன்ஸ்பயர் ஆயிருக்கீங்க. அதனாலதான் வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றதுங்க, நீங்க இவ்வளவு பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்திருக்கிறீங்க. நான் ஃபைனலா ஒண்ணு மட்டும் என்ன அப்படின்னா நான் சொல்லிடுறேன். 3 மணிக்கு ஷார்ப்பா முடிக்கணுங்கிறது என்னோட திட்டம். ஏன்னா அடுத்தடுத்து நம்ம வந்துட்டு அடுத்தடுத்த வேலைகள் இருக்கு. நீங்க லைஃப்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது இன்ஸ்பயர் ஆகுங்க. இன்ஸ்பயர் ஆகி உங்க கஷ்டத்துல இருந்து வெளியில வந்து உங்க குடும்பத்தை நல்லபடியா வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது நீங்க என்ன அப்படின்னா, நீங்க நல்லபடியா நீங்க இருக்கும்போது மத்த கஷ்டப்படுற பீப்புளுக்கு வந்துட்டு நீங்க இன்ஸ்பிரேஷனலா இருக்கணும், அவங்கள இன்ஸ்பயர் பண்ணணும். அவங்களோட லைஃப் வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க இன்ஸ்பிரேஷனலா அவங்க சேஞ்ச் ஆகணும். இந்த இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா, கண்ணுக்கு தெரியாத கிருமி உலகம் பூரா பரவுதுன்னு சொல்றாங்க இல்ல. அப்ப நம்ம என்ன அப்படின்னா, கண்ணுக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு தெரியக்கூடிய பீப்புளை இன்ஸ்பயர் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் மாறும்போது எவ்வளவு பீப்புளோட லைஃபை வந்துட்டு மாத்தக்கூடிய ஆற்றல் நம்ம கிட்ட இருக்கு. ஹியூமன் பொட்டன்ஷியல், அன்லிமிட்டெட் பொட்டன்ஷியல். ஆனா கண்டிஷன், நீங்க இன்ஸ்பயர் ஆகணும். இன்ஸ்பயர் மற்றவங்களுக்கு நீங்க இருக்கணும், இன்ஸ்பிரேஷனலா இருக்கணும். இது இருந்ததுன்னா நல்லது. நாளைக்கு நம்ம வந்துட்டு ஒரு அருமையான சப்ஜெக்டோட நாளைக்கு மத்தியானம் 2 மணிக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம மீட் பண்ணுவோம். உங்களோட நண்பர்கள் யாரு இருந்தாலும் சரி அழைச்சிட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா காமிங்க. என்ன வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நான் என்னெல்லாம் விஷயங்கள் பண்றேனோ அது ஜெனரல் பப்ளிக் வந்துட்டு என்ன அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்களும் அதுல வந்துட்டு என்ன அப்படின்னா பெனிஃபிட் ஆகணும். சரியா? ஒரு இந்த நாள் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவும் ரிமைனிங் பார்ட் ஆஃப் த லைஃப் வந்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனல் பர்சனாகவும் நீங்க இருக்கணும். சரியா? ஆல் த பெஸ்ட்ங்க. பாய்.